வணக்கங்க. 1991ல ஒரு நம்ம வந்து ஒரு புது பாதைக்கு போறச்ச, கம்யூனிஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இன்னைக்கு மாரி கிடையாது. ஸோ அவங்க வந்து லேபர் ரிஃபார்ம்ஸ கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. ஸோ லேபர் ரிஃபார்ம் பண்ண முடியலன்னா, இந்தியாலேருந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் பெருசா பண்ண முடியாது. அப்படின்னா அந்த காலத்துல எப்படின்னா, இன்னைக்கும் கட்ட முடியாது. 1000 பேர ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு, நீங்க ஷர்ட் தச்சு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா முடியாது. இன்னைக்கு சவுத் இந்தியால காஸ்ட்னால முடியாது. ஏன்னா லேபர் காஸ்ட் உங்களுக்கு எங்கேயோ போயிடும். இன்னைக்கும் நீங்க பீகார், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் அது மாரி இடத்துலலாம் பண்ணலாம். பட் பண்ணவே முடியல. ரத்தன் ராய் ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாரு. இந்தியா வந்து 2000 ஷர்ட் ரூ. 2000 ஷர்ட் அருமையா தைக்கும். ஆனா ரூ. 500 ஷர்ட் அதால தைக்க முடியாது. உங்க முக்காவாசி நம்மளோட ஆளுங்க வந்து ரூ. 500 ரூ. 600 ஷர்ட் தான் போட முடியும். ரூ. 500 கம்மியா ஷர்ட் தச்சீங்கன்னா, அத சூப்பரா போட முடியும். செருப்பு, ஷூவு எல்லாத்துலயுமே இதுதான் ப்ராப்ளம். அதனால நீங்க மேனுஃபேக்சரிங்க சவுத்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு கொண்டு போணும். நார்த் ஈஸ்ட்னா நாட் அந்த நார்த் ஈஸ்ட் இல்ல. பேசிக்லி பெங்கால், ஜார்க்கண்ட் அண்ட் பீகாருக்கு கூட்டின்னு போய் கோரக்பூர், ஈஸ்டர்ன் யூபி கொண்டு போனீங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு அவர் பல தடவ பேசியிருக்கிறார். நம்ம வந்து ஒரு நார்மல் எக்கனாமிக் பேட்டர்ன்ல நம்ம ஊரு க்ரோ ஆகல. நார்மல் எக்கனாமிக் பேட்டர்ன்னா வைல்ட் கீஸ் பேட்டர்ன்பாங்க. இது ஜப்பான்ல ஆரம்பிச்சு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எல்லா கண்ட்ரியும் பண்ணாங்க. இது வந்து லோ ஸ்கில்டு ஆப்ஜெக்ட்ஸை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி மெதுவாக போய் 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 ஹை அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் ஜப்பான் எக்ஸ்போர்ட் பண்ணிருச்சு. அதே தான் சவுத் கொரியா பண்ணாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக அதுதான் பண்ணாங்க. இதோட பேர் வந்து எக்கனாமிக்ஸில் வைல்ட் கீஸ் பேட்டர்ன் அப்படின்னு பேர். இந்தியாவுக்கு 91ல நம்ம திரும்பி லிபரலைஸ் பண்ணி நம்மளுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரைச்ச மன்மோகன் சிங், நரசிம்மராவ், மொன்டேக் சிங் அஹ்வாலியா, பி சிதம்பரம் இவங்களுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். லேபர் லாஸை மாற்றவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவை. பணம் வந்து இதுலேருந்து இதில் வர முடியாது. ஏன்னா யூனியன்னு லெஃப்ட் அது இந்த லெஃப்ட்க்கு எல்லா ப்ராப்ளமும் இருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சர்க்கியூஸ் ரூட் எடுத்தார். சர்க்கியூஸ்னா சுற்றி வந்த ரூட். அவர் என்ன பண்ணாருன்னா எந்த இண்டஸ்ட்ரியில் கவர்மெண்ட்டுக்கு அப்போ கண்ட்ரோலே கிடையாதோ அந்த இண்டஸ்ட்ரியை முதல்ல கை வச்சார். அவர் கை வச்சது கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி தான். ஏன் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, நேற்று நான் கும்பகோணம் போயிருந்தேன். கும்பகோணம்லேருந்து திரும்பி வரைச்ச மைக்கேல் மதன காமராஜ் படத்தை போட்டிருந்தாங்க. டெம்போ டிராவலரில் வந்திருந்தோம் 10 பேர். அது காமெடியாக இருக்கட்டும்னு அதை போட்டாங்க. அந்த படம் பிகினிங்கில் நான் பார்க்கும்போது 1990ல் அந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா ஒருத்தன் 4 வேஷம் போட்டிருந்தான். அந்த 4 வேஷத்துக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரே இந்தியாவில் பெருசாக கிடையாது. ஸோ இந்த 1990ல் எடுத்த படத்தில் போது இந்தியா எந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னு என் மைண்டு திரும்பி போச்சு. அப்போ தான் அந்த எக்கனாமிக் கிரைசிஸோட பீக். பெங்களூரில் இருக்கிற ஐடிசி ஹோட்டலில் தான் முக்கால்வாசி ஷூட்டிங் நடந்தது. இன்ஃபேக்ட் அந்த கேட் அவனோட பெரிய வீட்டோட கேட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஷெரட்டன் எஸ்ஸோட சிம்பிள் இருக்கும். அந்த சமயத்தில் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறச்ச இன்ஃபோசிஸ்ங்கிற ஒரு கம்பெனி ஜஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் பப்ளிக் இஷ்யூ கூட 1993ல தான். ஒரு கம்ப்யூட்டர் இம்போர்ட் பண்ணணுன்னா கூட எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் மன்மோகன் சிங் அடுத்த வருஷம் தான் மன்மோகன் சிங் வர்றாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா லேபர் லாஸு, கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் ரேப்பிடாக நம்ம க்ரோ ஆனால் தான் இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் உள்ளே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஐடி இண்டஸ்ட்ரியில் கம்ப்யூட்டர்ஸுக்கு டேக்ஸை குறைக்கிறாரு. டெலிகம்யூனிகேஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறாரு. நம்ம ஊரில் இந்த எல்லோ பூத்து, காதல் கோட்டை எல்லோ பூத்தெல்லாம் வருது. அந்த காலத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியே ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. டெலிகம்யூனிகேஷன் பிக்கப் ஆகுது. வெளிநாட்டில் போய் நம்மளால் ஆர்டர் எடுக்க முடியுது. நம்ம கிளைண்ட்ஸு கம்ப்யூட்டரை ஈஸியாக இம்போர்ட் ஆக முடியுது. அண்ட் அதில் வர பணத்தில் இன்கம் டேக்ஸ் இல்லை. அப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த இன்கம் டேக்ஸ் வரலங்கிறது ஒன்று அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. நம்ம ஊரில் படித்த இன்ஜினியரிங்கு அட் ஒன் டைம் பிஎஸ்சி, எம்எஸ்சி 12ஆம் கிளாஸ் படித்த பசங்கள்லாம் தூக்கி அதில் போடுறாங்க. Y2Kன்னு ஒன்று வருது. இந்த Y2K ஃபினாமினால அவன் ஆப்பிள், அப்புறம் இங்கே ஒன்று ஆரக்கிள் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு கம்பெனி, SSS அதோ பேர் அதுக்கு. அந்த கம்பெனிலெல்லாம் படித்து மக்கள் நேராக வேலைக்கு போய் அப்படியே பயங்கரம் எப்படியா இருந்தாலும் ஆள் பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிச்சி ரொம்ப பெருசாக எக்ஸ்போர்ட் க்ரோ ஆச்சு. இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டே இருந்தது. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா வேறெவர் லேபர் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இது ஜீரோவில் ஆரம்பிக்குது. அது ஒரு $4-5 பில்லியன் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஹெட் ஸ்டார்ட்டோட ஆரம்பிக்குது மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 32 வருஷம் கழிச்சு டிசம்பர் மாதத்தில் என்ன ஆச்சுன்னா
முதல் வாட்டி இந்த சர்வீசஸ் அதாவது நம்ம குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணாமல் வெறும் நம்மளோட ஐடி தரனை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது $35 பில்லியன் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. அதோட $2 பில்லியன் கம்மியாக தான் நம்ம குட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்மளோட குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸோட ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது உலகத்தில் எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் நடக்கல. நம்ம ஊரில் தான் நடந்தது முதல்ல. மேபி அமெரிக்காவில் நீங்கள் வந்து இந்த கம்பெனியெல்லாம் அமெரிக்கன் ஓன்டு அதனாலன்னு சொல்லலாம். பட் ப்ரைமரியாக அவங்க வந்து பெட்ரோலு எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் தான் முதல்ல ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, இப்போ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறது. இந்த ஐடி எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இதனால் நம்ம பசங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு ஒரு $130 பில்லியன் இந்தியாவுக்கு வருஷம் வருது. அதில் ஒரு 30-40% எக்ஸ்போர்ட் இருக்கும். இது சர்வீசஸ் இருக்கும். ஏன்னா மீதி 60 பில்லியன் வந்து வெளிநாட்டில் எல்லா வேலைக்கும் போகிறாங்க. கார் ஓட்டுறாங்க, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அதனையும் சேர்த்திங்கன்னா நம்மளது ஒரு கம்ப்ளீட்டாக வேறு லெவலுக்கு சர்வீசஸ் போயிடுச்சு. இது யாராலையும் நினச்சே பார்த்துருக்க முடியாது. இது ஒரு பெரிய தனி சாதனை. இதனால் இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் 1 கோடி பேருக்கு மேலே டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் வேலை செய்கிறாங்க. இதனால் பல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பல காலேஜஸ் திறந்துருக்கு, பல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் திறந்துருக்கு. ஒரு பெரிய ஈக்கோ சிஸ்டமே கிளியர் ஆகிருக்கு. 32 வருஷம் கழித்து இது ஒரு சாதனையாக நடந்துருச்சு. இது ரொம்ப ஃபிட்டிங்காக மன்மோகன் சிங் செத்து போன மாதத்தில் நடந்தது. ஏன்னா அவர் தான் இதை முதல்ல ஐடியா பண்ணார். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் நினச்சி ஒரு சிம்பிள், எனக்கு அதை தான் அவர் சொன்னார், ஒரு சிம்பிள் ஐடியாங்கிறது உலகத்தையே புரட்டி போட்டுரும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஐடியாவை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எண்டுக்குள்ளே அப்படியே ரெவல்யூஷ்னரியாக ஒன்று பண்ணிட முடியும். அதை தான் அவர் முதல் ஸ்பீச்சில் சொன்னார். அவர் நினச்சது இது ஒரு ஐடியா. அவர் இறந்த மாதத்தில் பவர்ஃபுல்லாக முன்னாடியே ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் காரு, மோட்டர் சைக்கிளு, டிவி, உங்கள் ஆப்பிள் ஃபோனு எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ங்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதுதான் பவர் ஆஃப் அன் ஐடியா. அதனால் கனவு காண்றதை நிறுத்திடாதீங்க. உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா உலகத்தையே மாற்றிடும். இது என் லைஃப் டைமில் எனக்கு முன்னாடி நடந்தது. மைக்கேல் மதன காமராஜ் வரைச்ச எனக்கு 23 வயசு, நீங்கள் எனக்கு 57 வயசு. என் வாழ்க்கையில் இதை நான் பார்த்தேன். 34 வருஷத்தில் இதை பார்த்தேன். அதனால் கனவு காண்றதை நிறுத்தாதீங்க. உங்கள் உலகமும் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக மாறிடும். நன்றி, வணக்கம்.